சிம்மராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வார ராசி பலன் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? சாதகமாக இருக்க போகுதா? அதிர்ஷ்டமாக இருக்க போகுதா? நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும்? எந்த தெய்வத்தை வழிபடணும்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அதிர்ஷ்டம் சாதகமாக இருக்குங்க. உங்கள் அன்புக்குரியவங்க உங்களை ஆதரித்தாலும் இல்லைனாலும் உங்கள் திறமைகள் மூலமாக உங்கள் திறமையை நிரூபிக்கிறது மூலமாக நீங்கள் அங்கீகரிக்கப்படுவீங்க. வெற்றியின் உற்சாகத்தில் நீங்கள் ஆணவப்படாத மற்றவங்களையும் அவமதிக்கிறதையும் தவிர்க்கணும். ஏன்னா இது உங்கள் நலம் விரும்பிகளை அந்நியப்படுத்தக்கூடும். இந்த நேரத்தில் நீங்கள் அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்படுறதையும் தவிர்க்கணும். வணிகர்கள் யாரையுமே கண்மூடித்தனமாக நம்புறதை தவிர்க்கணும். ஏன்னா சாத்தியமான லாபம் இழப்புகளாக மாறக்கூடும். வார இறுதியில் நீங்கள் உடல்நல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். காதல் உறவுகளுக்கு இந்த வாரம் நல்லதாக இருக்கும். உங்கள் துணையுடன் தரமான நேரத்தை செலவிட உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க போகுது. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க போகுதுங்க. மேலும் குடும்பத்தில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சிருக்க போகுதுங்க. பணவரவுக்கு குறைவு இருக்காது. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் தேவையற்ற பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு நீங்குங்க. சகோதரர்கள் உதவி கேட்டு வருவாங்க. சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டாகும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகுங்க. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரித்தாலும் கூட அதுக்கேற்ற சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்குங்கிறதால உற்சாகமாகவே காணப்படுவீங்க. சக ஊழியர்கள் உங்கள் ஆலோசனைக்கு மிகுந்த முக்கியத்துவம் தருவாங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் இப்போ வேண்டாங்க. விற்பனை லாபமும் வழக்கம் போல காணப்படும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு நல்லா இருக்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனித்து வரும் பெண்கள்லாம் குடும்ப நிர்வாகத்தில் பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியம். கணவருடன் சிறு சிறு பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இருந்தாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது. தன குடும்பஸ்தானத்தில் இருந்த சுக்கிரன் 3ஆம் இடத்துல ஆட்சி பெறுவதும் 3ஆம் இடத்துல சூரியன் அமர்ந்து யோகம் பெறுவதும் இந்த வாரத்தில் சிறப்பு தாங்க. சுக்கிரனுடைய ஸ்தானம் பலம் பெறுவதால் பொருளாதார ரீதியான வளத்தை தரப்போகிறாங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்க போகுதுங்க. பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. குருவும் செவ்வாயும் இணைந்து குருமங்கள யோகத்தை தராங்க. அதனால் சுபகாரியம் தடையில்லாமல் நடைபெறுங்க. புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட வாய்ப்பு உண்டாக போகுது. சுப விரயங்கள்லாம் ஏற்பட போகுது. பழைய பொருட்களை அல்லது வாகனங்களை வித்துட்டு புதியது வாங்க வாய்ப்பு இருக்கு. நீங்க சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, ஜென்ம ராசியில கேது இருக்கிறதால கெட்ட எண்ணங்கள்லாம் மனசுக்குள்ள மறைஞ்சு கிடைக்கும். அதை வளர விட வேண்டாங்க. சனி வக்கரத்துல இருக்கிறதால கணவன் மனைவி உறவுகள்ல சில சங்கடங்கள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வாத பிரதிவாதங்களை வளர்க்க வேண்டாம். வீண் விவாதங்கள்ல பங்கேற்க வேண்டாம். விரயத்துல குரு இருக்கிறதால மருத்துவ செலவுகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. மேலும் மனசுல தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க. புத்தி தெளிவு உண்டாகும். நல்லது எது கெட்டது எதுங்கிறது பிரித்து பார்த்து செயல்படுவீங்க. எதிர்பாராத சில திருப்பங்களால் காரிய வெற்றி கிடைக்க போகுது. சுப செலவுகள்லாம் ஏற்பட போகுது. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு அதன் மூலமாக நீங்கள் நல்ல மதிப்பை பெறுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே பாசம் அதிகரிக்க போகுதுங்க. தொழில் வியாபாரம் திருப்தி தரும். தொழிலில் முன்னேற்றம் காண வாய்ப்புகள்லாம் வந்து சேரப்போகுது. அரசாங்க உதவிகள்லாம் கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவி இந்த வாரம் கிடைக்கலாம். பெண்கள் புத்துணர்ச்சியோடு செயல்பட்டு காரிய வெற்றி பெறுவாங்க. கலைத்துறையினருக்கு சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பணப்பற்றாக்குறையை சந்திக்கலாம். எடுத்த காரியங்களில் உடனே வெற்றி ஏற்பட போகுது. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கூடுதல் முயற்சிகள்லாம் மேற்கொள்வது ரொம்ப நல்லது. மேலும் இந்த வாரம் மிக சிறப்பான பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. சில இடங்களில் வேலை அழுத்தம் உண்டாக போகுது. சில இடங்களில் அயராது உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்க போகுது. உத்தியோக ரீதியாக சம்பள உயர்வு வரலாங்க. ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் ரொம்ப சிறப்பாகவே நடந்து முடியும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து வங்கி இருப்பு அதிகரிக்கும். புதிய தொழிலில் தைரியமாக ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த கவலைகள்லாம் நீங்கி குதூகலம் அதிகரிக்க போதுங்க. பிள்ளைகளால் பெருமையும் சிறப்பும் உங்களுக்கு இந்த வாரம் உண்டாக போகுது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் நிதானமாக நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க நல்ல வாய்ப்புகள்லாம் இந்த வாரம் உங்களுக்கு உருவாக போகுது. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. தொழிலை மேம்படுத்த திட்டமிட்டு கவனமாக நீங்கள் செயல்படணும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த மனக்குறைகள்லாம் விலகி பிள்ளைகளால் மன நிம்மதி உண்டாக போகுது. பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்க போகுது. பணத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்காக நீங்கள் பணவரவை அதிகரிக்க கடுமையாக பாடுபட வேண்டியதாக இருக்கும். கலைத்துறையினர் பிரகாசமான வாய்ப்புகள்லாம் பெற போகிறாங்க. பொருளாதார உயர்வு அடைய போகிறாங்க. புதிய முதலீடுகள்லாம் மிக கவனத்தோட திட்டமிட்டு இறங்கணும். நீங்கள் சந்திரனின் இடப்பெயர்ச்சி ஏற்ற இறக்கமான பலன்களை கொண்டு வரப்போகுது. ராகு 7ல் இருக்கிறதால கணவன் மனைவிக்கிடையே திடீர் பிரச்சனை உண்டாகி வார இறுதியில் முடிவுக்கு வரும். நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, வியாபார விஷயம்
விஷயத்துல அலட்சியமா செயல்படக்கூடாது. புதிய முதலீடுகளை கவனமா செய்யணும். இந்த வாரம் சிம்மராசிக்காரர்கள் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக சலிப்பு இல்லாம பாடுபட வேண்டியதா இருக்கும். பண விஷயத்துல மிக பக்குவமா நடந்துக்கணும். மேலும் பெரியோர்களின் அன்பு உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். நீங்கள் யோக நரசிம்மரை வழிபட்டா சிறு சிறு தடைகள்லாம் விலகி குடும்பத்தில் நிம்மதி உண்டு பண்ணும். மேலும் இந்த வாரம் நிதானமாக பேசுறது மூலமாக காரிய வெற்றி அடைய போறீங்க. மற்றவங்களின் காரியங்களில் ஈடுபடும் போது கவனம் தேவைங்க. உழைப்பு வீணாகலாம். எனவே திட்டமிட்டு எதையுமே எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் செய்கிறது தான் நல்லது. தொழில் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்ல விதமாக உங்களுக்கு அமையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இந்த வாரம் கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். மேல் அதிகாரிகளோட கவனமாக பேசுறது தான் நல்லது. குடும்பத்துக்காக தேவையான பொருட்களை வாங்க போறீங்க. கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமையெல்லாம் இந்த வாரம் உண்டாகலாம். பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாம அனுசரித்து போறது தான் நல்லதுங்க. பெண்களுக்கு திட்டமிட்டு செய்யும் காரியங்கள்லாம் இந்த வாரம் வெற்றிகரமாக மாறப்போகுது. கலைத்துறையினருக்கு தொடர் பணிகளால களைப்படைவீங்க. அரசியல்வாதிகளுக்கு உற்சாகமான காலமாக இந்த வாரம் அமைய போதுங்க. மாணவர்களுக்கு சக மாணவர்களோட பழகும்போது கவனம் ரொம்ப தேவை. கல்வியில் வெற்றி பெற கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் தடைப்பட்ட காரியங்களில் இருந்த தடையெல்லாம் நீங்கி நன்மையாக நடந்து முடிய போகுது. கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள்லாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அது தீரப்போகுது. உங்களை எதிர்த்து செயல்பட்டவங்கள்லாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விலகி சென்றுவாங்க. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாக போகுது. பொருளாதார நிலை உயரப்போகுது. மேலும் குடும்பத்தில் உள்ளவங்களை அனுசரித்து போனீங்கன்னா அவங்களோட உதவிகள்லாம் கேட்காமலே உங்களுக்கு கிடைக்கும். ஆடம்பர செலவுகளை குறைச்சா கடன் சிக்கல்ல இருந்து நீங்க மீளலாம். மாணவர்கள் தங்கள் கல்வியில முழு கவனம் செலுத்தினா மட்டும்தான் அதிக மதிப்பெண்கள்லாம் பெற முடியும். வேலையில சிரத்தையும் கடின உழைப்பையும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்களையும் தரப்போறாங்க. அப்பதான் உங்க கஜானாவும் பணத்தால நிரம்பும். அன்பா தட்டி கொடுத்து வேலை வாங்கினா உங்களுக்கு கீழே பணிபுரியறவங்க வேலையில கை கொடுப்பாங்க. அதன் காரணமா உற்பத்தி பெருகி லாபம் அதிகரிக்கும். மற்றவங்க கிட்ட பேசும்போது எச்சரிக்கையாக பேசுறது தான் உங்களுக்கு நல்லது. வார்த்தை நிதானமும் பேச்சில் பொறுமையும் இருக்கணும். மேலும் ராசிக்குள் கேது, சப்தமஸ்தானத்தில் ராகு, விரயஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கிறதால வரவு செலவில் கவனம் தேவை. புதிய நண்பர்களிடம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப அவசியம். வியாபாரிகள் புதிய முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி சூழ்நிலைகளை அறிஞ்சு செயல்படணும். மேலும் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள்லாம் தீரப்போகுது. போட்டிகள்லாம் குறைய போகுது. எதிர்பார்த்த ஆர்டர்கள்லாம் வந்து சேரப்போகுது. பணவரத்து திருப்தி தரும் விதமாக இந்த வாரம் அமைய போகுது. கடன் பிரச்சனைகள்லாம் கட்டுக்குள்ளே வந்து அமையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களின் உழைப்புக்கேற்ற நல்ல பலன்கள்லாம் இந்த வாரம் கிடைக்க போகுது. மேல் அதிகாரிகளும் ஒத்துழைப்பு தருவாங்க. மேலும் நண்பர்களும் பகைவர்களாக மாறும் காலங்கிறதால நண்பர்களிடம் அனுசரித்து செல்வது தான் நல்லது. எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியடைய கடின உழைப்பு தேவைப்படுதுங்க. புதிய பெண்கள் தொடர்பு ஏற்படும். புது தெம்பும் உற்சாகமும் உங்களுக்கு கூட போகுது. பல வகையான உயர்ந்த வாகன வசதி எல்லாம் உங்களுக்கு அமைய போகுது. சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியா அமைவாங்க. மனைவி மூலமா பூரண சுகம் கிடைக்கும் அவங்களுக்கு. சிலருக்கு ஆரோக்கிய குறைவினால மருத்துவ செலவுகள்லாம் ஏற்படலாம். புத்தி தெளிவு ஏற்படும். அதன் காரணமா செயல்திறன்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும். வாகன வசதிகள்லாம் மேம்படுங்க. கௌரவமும் அந்தஸ்தும் உயரப்போகுது. தொலை தூரத்துல இருந்து நல்ல செய்திகள்லாம் வந்து மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதா அமைய போகுது. மேலும் சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதால வியாபாரத்துல லாபம் உங்களுக்கு கூட போகுது. கையில பணம் புழங்கும். நினைக்கிறதெல்லாம் இந்த வாரம் நல்லபடியா நடந்தேற போகுது. தம்பதிக்குள்ள ஏற்பட்ட சங்கடமெல்லாம் விலகி பொன்பொருள் சேரப்போகுது. திட்டமிட்டு செயல்படுறது எந்த ஒரு விஷயத்திலுமே உங்களுக்கு ரொம்ப நல்லது. உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் குடும்பத்துல உங்களுக்கு எதிராக பிரச்சனையை உண்டாக்கினவங்கெல்லாம் தானாவே அடங்கிடுவாங்க. வீட்டில் சுபகாரியமெல்லாம் நடந்தேறும். திருமண காரியங்கள்ல சாதகமான போக்கு காணப்படும். பிள்ளைகளால் பெருமை உண்டாக போதுங்க. மதிப்புகள்லாம் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் கூட போகுது. மேலும் தனவரவு அதிகரிக்கிறதால குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். நவநாகரிக ஆடைகள்லாம் வாங்கி உடுத்தி மகிழ்வதோட உறவுகள் வரகையால உள்ள மகிழ போறீங்க. உறவுகளுடன் உயர்தர உணவகங்களில் உணவு உண்டு மகிழ போறீங்க. சிலருக்கு வீண் பேச்சு, வீண் அலைச்சல் மற்றும் வீண் செலவுகள்லாம் ஏற்படும். பிறர் பாராட்டும்படியான மிகப்பெரிய சாகசங்கள் எல்லாம் புரிய போறீங்க. அதிகாரிகளுடன் வீண் சச்சரவுகளை விளக்கினா பணியில எதிர்பார்த்த உயர்வுகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். சம்பாதிக்கும் திறன் மேம்பட போகுதுங்க. மிக கடினமான வேலைகளையும் தன்னம்பிக்கை காரணமாக சிறப்பாக செஞ்சு முடிக்க போறீங்க. அரசு வேலைக்கு மனு செஞ்சவங்கெல்லாம் அனுகூலமான பதில்கள்லாம் பெற போறீங்க. வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்ற இறக்கமின்றி ஒரே சீராக இருக்க போகுது. 3ஆம் இட சூரியன் உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்குவார். தடைப்பட்ட வேலைகள்லாம் நல்லபடியாக இந்த வாரம் நடக்க போகுதுங்க. அரசு வழி வேலையெல்லாம் சாதகமாக இருக்க போகுது. குரு பார்வைகளால் எதிர்ப்பெல்லாம் இந்த வாரம் விலக போகுது. உடல்நிலை சீராகும். வழக்கில் வெற்றி உண்டாகும். வேலைகளில் ரொம்ப பொறுமை தேவைங்க.
பொறுமையோட கையாளும் போது எந்த ஒரு விஷயமுமே வெற்றி அடையும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதா இருந்திருக்கணும் நாங்க நம்புறோம். நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனல பார்க்குறீங்க அப்படின்னா, இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. நன்றி.